இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலம் நம்மிடம் பேசுகின்றார். எபிரேயர் 1:2 இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். ஈசாக்கு தான் மரிக்கும் முன்பாக தன்னுடைய குமாரன் ஏசாவை ஆசீர்வதிக்கும்படி அழைத்தான். யாக்கோபும் தன் குமாரர்களை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தான். மேலும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகின்ற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை தீர்க்கதரிசிகளுக்கும் ராஜாக்களுக்கும் தம்முடைய ஜனங்களுக்கும் வெளிப்படுத்தினார். அந்த தீர்க்கதரிசிகள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். தேவனே அவர்களை தீர்க்க தரிசன ஊழியத்திற்கு தகுதிப்படுத்தினார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் தம்மையும் தம்முடைய சித்தத்தையும் மனுஷருக்கு வெளிப்படுத்தினார். தம்முடைய மனதில் உள்ளதையும் விருப்பத்தையும் ஜனங்களுக்கு சொல்வதற்கு தேவன் தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தினார். ஆனால் தீர்க்கதரிசிகளை பார்க்கிலும் உயர்ந்தவர் இயேசு கிறிஸ்து. புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள நமக்கோ தேவன் தம்முடைய சித்தத்தை தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்படுத்துகின்றார். பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களுக்கு தேவனை பற்றிய வெளிப்பாட்டை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றுக்கொள்ளுகிற பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த சிலாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. நமக்காக கிறிஸ்துவானவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நம்மிடத்தில் வந்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். நம்முடைய கண்களால் காண முடிகிறவை, காண முடியாதவை ஆகிய எல்லாவற்றையும் தேவன் இயேசு கிறிஸ்துவ கொண்டே உண்டாக்கினார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து நம்மேல் பிரியமாயிருக்கிறார் என்பதை தம்முடைய அன்பை சிலுவையில் வெளிப்படுத்தினார். அவருடைய அன்பினால் நாம் அதனை அறிந்து கொள்ள முடியும். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நீரே சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக இருக்கின்றீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.